அக்காவை கூட்டு போயிருங்க. அக்காவை கூட்டு போயிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்தி தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சக்தி தியேட்டர்ல நம்மளுடைய இயக்குனர் வந்திருக்கிறாரு. சோ எழுப்பெரியவடி சார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர்களும் அவருடைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொன்னாடை போட்டுட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருடைய கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தோட கதை அப்படி இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி மதம் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே உணர்வு இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இது அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காரு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம். இவர் மிகப்பெரிய ஒரு அழகிய தருணம் சொல்லலாம் நம்ம சேனல்ல. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு அருமையான ஒரு படம் எடுத்திருக்கீங்க. ஆனா இல்ல பாமர மக்கள் கூட எல்லாம் பழகுறீங்க. ஒரு சிலர் சின்ன ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தாவே அப்படியே பந்தாவா இருப்பாங்க. எப்படி சார் இவ்வளவு எளிமையா இருக்கீங்க? மக்களுக்கான கலை தானே எப்போதுமே. கலைன்றதே வந்து ஆக்சுவலா வந்து எளிய மக்களுக்கான தானே. இயக்குனர்னா ரெண்டு கும்பு இல்ல, கண்டிப்பா சாதாரண மக்கள் கூட வந்து பழகிறது தானே. நிச்சயம். அதாவது தன்னுடைய ஊர்ல பிறந்தது எத்தனை பேர் இந்த காலத்துல ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. சொந்த படமா இருந்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் சரி, எங்க ஊர் மண்ணுக்காக தான் என்னுடைய உயிரை உடல் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் நிறைய படிச்சு கேள்விப்பட்டிருக்கோம். மக்கள் எல்லாமே ஒரு சாதாரண பாமர மக்களை பயன்படுத்தி அந்த படத்தோட கதையை நம்பி யார் நடிச்சா என்னங்க, படத்தோட கதை தான் முக்கியம் அப்படின்னு எடுத்து இந்த வெற்றி படம் அமைச்சிருக்கு. இன்னைக்கு 2வது நாள், இதையும் தாண்டி 100 நாள் இந்த படம் ஓடும் அப்படிங்கிறதுல ஐயம். எப்படி இந்த கலைஞர்களை தேர்வு பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொந்த மண்ணில இருந்து தானே கலை பிறக்குது. சூப்பருங்க. சொந்த மக்களை நடிக்க வைக்கிறது தானே நம்மளுக்கு. கண்டிப்பா. அண்ணன் கிட்ட இந்த டைம்ல ஒரு இந்த சிங்கிள் கேப்ல அடுத்த படத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு என் பேர் கார்த்தினா, கிட்டத்தட்ட 18 வருஷம் பயணம் நடிச்சா நான் சாவறதுக்குள்ள உங்க கூட ஒரே ஒரு சின்ன படம். இதே மாதிரி மைக் பிடிக்கிற ஒரு கேரக்டர். அதான் உண்மையா சார். அதாவது நிறைய பேர் விமர்சனம் பார்த்தோம், ஜாதி அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு தண்ணிக்கு அந்த குழந்தை வந்து உரியுது பாத்தீங்களா, மனுஷனா எல்லாம் ஒண்ணுதாங்க. இதுக்கு எதுக்கு பாகுபாடு, நீங்க எங்க போயிட்டீங்க. சூப்பர். கண்டிப்பா இந்தியாவோட மறு சுதந்திரம் அண்ணன் மூலியமா கண்டிப்பா கிடைச்சிருச்சு. தேங்க்யூண்ணா.